ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா Realme தரப்புலேருந்து Realme 3 Pro அதுக்கப்புறம் Realme 3 தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா Realme 5 Pro அதுக்கப்புறம் Realme 5 அப்படிங்கிற ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. Realme 5 Pro பற்றி தான் நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் Realme 5 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தோம்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகெடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Realme 5. ஸோ இந்த ஃபோனுக்கு தான் ஃபஸ்ட்டு பில்ட் அண்ட் டிசைன் பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளாஸ்டிக், ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பாடி வந்து பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனால் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே அதுக்கப்புறம் பில்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப சாலிடாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 9.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அது என்னன்றதை பொறுமையாக பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்க்கல, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6.5 inch HD+ ரெசல்யூஷன் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த டிஸ்பிளே வர்த்துனே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டர் டாட் நாட்ச் இருக்குது. இதில் தான் வந்து செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 665 அப்படிங்கிற புது ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Cryo 260 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து 11 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃபும் ஆவரேஜாக நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக கேமிங்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸரில் இருக்க ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 610 அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டே டு டே டாஸ்க் ஆகட்டும், கேமிங், மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஃபோனில் வந்து ஸ்மூத் ஃப்ரீயாகவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாவே இருக்குது. கேமராஸ்ன்னு பார்க்கல, இங்கேயும் வந்து Realme 5ல் Realme 5 Proவில் இருக்க மாதிரி பின்னாடி குவாட் கேமரா செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிரைமரி கேமரா IMX சென்சாருக்கு பதிலாக இங்கே வந்து 12 MP f1.8 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. தேர்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதே 2 MP மைக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் நிறைய மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்க நாட்சில் 16 MP பதிலாக இங்கே வந்து 13 MP f2.2 அப்பேச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஃபோன்ஸில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதுக்கு அடுத்தபடியாக 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படிங்கிற 3 வேரியன்ட் வருது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 நானோ சிம், அது கூடவே ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் 256GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். சாஃப்ட்வேர் சைட் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 Pieல வந்து ரன் ஆகும். கஸ்டம் யூஐயான ColorOS 6 அப்படிங்கிற யூஐயில் வந்து இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்குது. இந்த Realme 5ல் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க, டைப் C கிடையாது. இது ஒரு டவுன் சைடுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஒர்க் 3 சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுக்கல. ஸோ ஒரு Snapdragon 665 ப்ராசஸர் நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் 5000 mAh பேட்டரி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஈஸியாக வந்து 2 நாளைக்கு சார்ஜ் நிற்கும்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3GB RAM 32GB அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 10,000 அப்படிங்கிற விலையில் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த விலைக்கு வந்து இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வழியில் நல்லாவே ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸுக்கு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கும்போது Redmi Note 7க்கு எதிராக வந்து இந்த ஃபோன் ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Realme 5 இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களை கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகெடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.